நாளை நமது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூலை 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுகவாசியாக இருந்திருப்பீங்க, அதிக வேலை இருந்திருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இருக்காது, நிறைய சம்பாரித்து கொஞ்சமாக செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் மாறப்போகிறது. நிறைய செலவாக இருக்கும், வரவு குறைவாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுனால வரவும் இருந்தது, சுகமாகவும் இருந்தீங்கன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு போயிட்டார். இப்போது 4ல் இருக்கிற புதன் குரு பாக்கி 2ல், புதன் 3ஆம் இடத்திற்கு வக்ரகதியில் இருந்து பின்னோக்கி வந்துடுவார். அப்போ 4ல் குரு மட்டுமே தனித்து இருப்பார் இந்த வாரத்தில். அதனால் நீங்கள் நிறைய வேலை பார்க்கணும், உழைக்கிற மாதிரி இருக்கும். எதையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியாது. அதனால கூடுதலாக கொஞ்சம் நேரம் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு வேலை முடியறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னால் டைம் இருந்ததுன்னா அதை நீங்கள் முடிக்கலாம். அப்புறம் முழுக்க ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது. அவங்க சப்போஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யலைன்னு சொன்னால், ஒத்துழைக்கலைன்னா நீங்களே அது செஞ்சு முடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணிக்கணும். அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் நீங்களாகவே செய்து கொள்ள வேண்டியது இருக்கும். குறைவாக பொருள் ஈட்டி நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுகத்தை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வாரத்தில் பிரச்சனை எதுவும் கிடையாது, நல்ல பலன்கள் இருக்கும். சார், மேஷ ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு பிரச்சனைகள் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ என்னன்னா, நீங்கள் புது முயற்சிகளோ அல்லது நல்ல பலன் தரக்கூடிய செயல்களோ செய்வதை காட்டிலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு, கடன் இருந்தால் அடைக்கிறதுக்கு, ஆல்ரெடி ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த வேலையிலேருந்து மேற்கொண்டு பணம் செலவு பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஒரு வீடு கட்டுற பணி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் டாப்அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்து அதில் போட்டு அந்த வீடு கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாகனம் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கூடுதலாக பணம் தேவைப்படும். இப்படியான விஷயங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும். திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் கல்யாண விஷயத்தில் சுயமாக முடிவெடுக்கிற மாதிரி, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, வீட்டில் ஒத்துக்கலை, என்ன பண்ணுறது, நாமளே பண்ணிக்கலாமா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை பற்றி எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. அப்படியே அதை தள்ளி தான் வைக்கணும். ஏன்னா ராசியில் உங்களுக்கு ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவோம், அதை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார். ஆனால் செவ்வாய் நல்ல தைரியத்தை கொடுக்குறவர். எதனால் குருட்டு தைரியம்னா, உங்கள் ராசிக்கு அவர் 12ஆம் அதிபதியாக வருவார், 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவார். அதனால் தைரியமாக ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் ராசியில் இருக்கிறதும் ராசியாதிபதி சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. வழக்கமான பணிகளை செய்யணும். புது விஷயங்களை தொடங்குறதை காட்டிலும் ஏற்கனவே உங்களுக்கு தொடங்கிய காரியங்களை செய்கிறது, பிரச்சனையை தீர்க்கிறது. அதற்காக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நினச்ச விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போயிட்டு மீண்டும் ராசிக்கு வரார். வக்ரகதியாகி மீண்டும் ராசிக்கு வராருன்னா என்னென்னா, ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க தவறி நம்ம மறந்து போயிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை புரிஞ்சிக்கலாம். அப்படி புதன் மீண்டும் ராசிக்கு வராருன்னா சூரியனோட சேர போகிறார். அப்போது படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ இல்லை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கீங்க, அல்லது காலேஜ் போயிட்டு ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா மேற்கொண்டு நான் வேலைக்கு தான் போகிறேன், இல்லைனா வீட்டில் கல்யாணம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை மேலே படிக்கட்டும், இல்லைனா வேலைக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை முடிவு பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் கொஞ்சம் தொய்வு இருக்குது, நிறைய போட்டியாளர்கள் வந்துட்டாங்க, அது தொடர்ந்து நடத்த முடியாத அளவிற்கு நெருக்கடி இருக்குது, சரி இதோட நிப்பாட்டிக்கலாம்
போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் மீண்டும் வந்து செஞ்சு தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இது எப்போன்னா இந்த வாரம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. 7ஆம் தேதி அன்றைக்கு புதன் வந்து மீண்டும் ராசிக்குள்ளே வருவார். அப்போது ஒரு 2 நாளுக்கு அப்புறமா செவ்வாய் புதனில் வந்து நீங்கள் இது போல் நல்ல விஷயங்களை மீண்டும் படிக்கிறது, உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் செய்கிறது, வேலையை விட்டுட்டவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறது, இப்படியான பலன்கள் இந்த வாரத்தில் இருக்குது. சார், மிதுன ராசியை தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாம் சார். ஸ்ரீதரன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 11/7/2000 காலை 7:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு சாலை விபத்து ஏற்பட்டது. அதனால் 2 மாதங்கள் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. காலிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் நான் வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனத்தில் வெளியே செல்லும் வேலையை தவிர்த்துவிட்டு டெஸ்க் வேலை பார்க்கும்படி சொல்லிவிட்டார்கள். இதனால் என் வேலை வளர்ச்சி பாதித்து விட்டது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருக்கிறேன். என் நிலை எப்போது மாறும்? ஏன் எனக்கு இந்த நிலைன்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் கடக லக்னம். இப்போது விபத்து ஏற்பட்டதுனால 2 மாதம் ஓய்வெடுத்து மீண்டும் பணிக்கு வரும்போது அவருடைய வேலை டெசிக்னேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால் அவரால் அதை ஏற்றுக்க முடியல. திரும்ப சரியாகுமான்னு கேட்குறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். இப்போ லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க இல்லையா, அதனால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பலனும் கிடையாது. ராகு கேதுகளுக்கு அவங்களுக்குன்னு சுயமாக ஒன்றும் இல்லை. அவங்க எங்கே இருக்காங்களோ, எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்களோ, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காங்களோ அந்த பலனை தான் செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே பிரச்சனை வந்து லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது. அந்த சுக்கிரன் வந்து கடக லக்னம்ன்றது வந்து ஒரு சரராசி சரலக்னம்னு சொல்லுவோம். பாதகாதிபதியாக வருவார். அவருடைய மற்றொரு வீடு 4ஆம் இடமாக வரும். அதில் தான் இந்த லக்ன அதிபதி சந்திரன் இருக்கார். அப்போ பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் லக்னத்தில் இருக்கார். அப்போது இந்த ஜாதகருக்கு இது போல் எப்போ டைம் சரியாக இல்லையோ, எந்த தசாபுக்தி அவருக்கு சாதகமாக இல்லையோ அப்போ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கடக லக்னன்றது வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரத்தில் தான் இந்த லக்னமே இருக்கிறது. அந்த லக்ன நட்சத்திர அதிபதியாக இருக்க சனி அஷ்டமாதிபதி இல்லையா, அவர் வந்துட்டு 11ஆம் இடமான பாதகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ அகைன் வந்து அஷ்டமஸ்தானம் பாதகஸ்தானம் இந்த இடத்துல சம்மந்தப்படுறது. அதனால தான் இது போல் விபத்து ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இது போல் விபத்து நடக்குது அப்படின்றத சொல்லணும். இப்போது இது போல் ஒரு விபத்து நடந்தது. இன் ஃப்யூச்சரில் கூட விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கும், வேலையில் அந்தளவுக்கு திருப்தி இல்லை, நான் போய் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கி அதில் நஷ்டம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், யாரோ ஒருத்தரை நம்பி அவரை ஏமாற்றி அவரை எதிரியாக கொள்றதுக்கும், லீகலான இஷ்யூவில் கோர்ட்டு கேஸுன்னு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை கட்டாயம் தவிர்க்கணும். இப்போது தசாபுக்தி எடுத்துக்கிட்டால் இது ஆனதுக்கான காரணம் இன்னமும் சொல்லலாம், எப்போ அது சரியாகுன்றதையும் சொல்லலாம். இவர் பிறந்தது வந்து விசாகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய திசை. இப்போ நடக்கிறது சனி மகாதிசை. சனி மகாதிசையில் இப்போ நடக்கிறது ராகுவுடைய புக்தி. அப்போ சனி தான் லக்ன நட்சத்திரம்னு சொன்னோம், அஷ்டமாதிபதினு சொன்னோம், அவருடைய திசை தான் நடக்கிறது. அப்போது இந்த ஜாதகர் முன்னாடியே ஜாதகம் பார்த்துருந்தா அப்போது கவனமாக இருக்க வேண்டிய டைம் இது அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சனி திசையில் ராகுவுடைய புக்தி நடக்குது. அப்போ ராகு வந்து லக்னத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். பாதகாதிபத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மறுபடியும் தொடர்பு பெறுகிறது. அந்த டைம் இப்போ நடக்குது. இது வந்து அடுத்த வருஷம் 2027 மார்ச் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு சனி திசையில் கடைசியில் வரக்கூடிய குரு புக்தி வந்துடும். அந்த டைமில் இவருக்கு வந்து இந்த வேலையில் முதல்ல இருந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடச்சி ஒரு நல்லா வந்துடலாம். மேலும் அந்த குருன்னு சொல்லும்போது ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை தரக்கூடிய ஒன்று. அப்போது இவருக்கு சுய கௌரவம், இவரே வந்து பரவாயில்ல நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும், மற்றவங்க இவருக்கு கௌரவம் கொடுக்குற ஒரு நிலைக்கு ஒரு வருவாருன்றது அர்த்தம். என்ன பண்ணலான்னா மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க நல்ல பொறுப்புகள் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா வேலை மாற்றம் தான் செய்யணும். இந்த ஜாதகர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்க. இப்போ சார் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, முன்னாடியே ஜாதகம் பார்த்துருந்தா கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்ட்டு. பொதுவாக விபத்துன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பத்தையே, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிடுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஜாதகம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அந்த விஷயத்தை? விபத்துங்கிற விஷயம் நடக்கும்னு இருந்தால் கண்டிப்பாக நடந்துதாம்மா தீரும். இந்த ராகு சம்மந்தப்படும் போதெல்லாம் நிச்சயமாக நடக்கும்.
அதனால் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும்பொழுது என்னென்னா, நீ வண்டி ஓட்டாதேன்னு சொல்ல போகிறோம். டூ வீலர் ஓட்டாதே, இல்லைன்னா டூ வீலரில் பின்னாடி உட்காந்துட்டு போகாதே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லுவோம். நம்ம அட்வைஸ் பண்ணும்போது கூட எப்படி சொல்லுவோம்னா, இது கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. மாடிப்படி ஏறி இறங்கும்போது கூட அடிபடும். மாடிப்படி ஏறி இறங்கும்போதெல்லாம் ஜாக்கிரதையாக ஏறி இறங்குங்க. பாத்ரூமில் கால் வைக்கும்போது ஜாக்கிரதையாக வைங்க. பார்த்துக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது எப்படியா இருந்தாலும் நடக்க தான் போகுது. ஆனால் அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும்னு சொல்லுவோம். இந்த நேயருக்கே நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு லக்னாதிபதி 4ல் இருக்கார், 4க்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். அப்போது உங்களுக்கு டெஸ்க் ஒர்க்குங்கிறது ஓகே தான். ஆனால் அதில் எப்படி நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கணும்னு சொல்லி பாருங்கள். சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜாதகத்தை அடுத்த திசை அப்படின்னு வரும்பொழுது கூட நமக்கு அடுத்து இப்போ சனி திசை முடிஞ்சிருது, அடுத்து புதன். இப்போ சனி திசையில் பார்த்த இந்த மாதிரி பிரச்சனைகள் மீண்டும் இதே மாதிரி பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த வழக்கு வியாஜ்யம், வீண் வம்பு வழக்குகள், நம்ம தேவையில்லாத பழியை சுமக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சேரலாம்னு சொல்கிறார். ஏன்னா லக்னத்திலே ராகுங்கிறதும் இருக்குங்கிறதுனால அடுத்த திசைன்னு வரும்பொழுது நீங்கள் டெஸ்க் ஒர்க்கே பண்ணலாம். அழகாக டெஸ்க் ஒர்க்கே பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களால் பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்லி நீங்கள் அதிகப்படியாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இறைவன் உங்களுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இதோட எனக்கு நான் கடுமையான மன உளைச்சலில் இருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்குள்ளே போகாதீங்க. அதைத்தான் சொல்கிறது. உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்கள் ஒரு மன உளைச்சலுக்குள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கடக லக்னம், சந்திரன் நல்லா தான் இருக்கார். ஒரு குருவனுடைய சாரம் வாங்கிட்டு, குரு 6, 9க்கு அதிபதியெல்லாம் சொல்லியிருக்கார். அதுக்கு சாரம் வாங்கிட்டு 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது சுகத்தை தரக்கூடிய இடம். அந்த சுகஸ்தானாதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு லக்னத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னும் பொழுது இது உங்களுக்கு நன்மையைத்தான் தருகிறது. கவலைப்படாதீங்க, சுகவாசியாகவே நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. டெஸ்க் ஒர்க் பண்ணும் பொழுதே நிறைய சைடில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. சுய தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். வியாபாரம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறத பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. யூ கேன் டூ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ. ராகு சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்முடைய மூளையை மட்டும் வைத்து நம்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறனை தரும். இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இவருக்கு 5ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் 2த்துக்குமே அதுவே செவ்வாய் தான். 5ஆம் இடம்ங்கிறது சிந்தனையை பற்றி சொல்லும். ஆக நீங்கள் சிந்தனையை வளர்த்துக்குங்க. உங்களுடைய ஐடியாலஜியை பணமாக்குங்க. உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய கம்பெனிக்கு சொல்லு. அதன் மூலமாக நீங்கள் அதற்குரிய பர்சன்டேஜை நீங்கள் சம்பாத்தியமாக பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆலோசனைகளை தருவது தான் ஜோதிடம். அப்பப்போ பார்த்துங்க, இந்த திசையில் இந்த டைம் இருக்குது, நான் பெருசாக இந்த நேரத்தில் இது பண்ணலான்னு இருக்கேன், வேண்டாமாங்கிறது ஒரு அவசியம் பார்த்துட்டு செஞ்சார்னா அவருக்குரிய ஆலோசனையை ஒரு ஜோதிடரால் நன்றபடியாக சொல்லிவிட முடியும். சார், உண்மையாகவே நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜாதகக்காரர் மட்டும் இல்லாமல் நேயர்களுக்குமே வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்க போதா, எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி என்பர்கள் இந்த வாரத்தில் பக்குவமாக, நிதானமாக, பொறுமையாக இருந்தால் எல்லாம் சாதகமாக இருக்கும். எதனால்னா ராசியில் இந்த வாரம் தொடங்கும்போது குரு புதனுடைய சேர்க்கை இருக்கும். அவர் புதன் மேலே போயிடுவார், வக்ரகதியில் கடகத்துலேருந்து மிதனத்துக்கு போயிடுவார். குரு மட்டும் தனித்து ராசியில் சஞ்சரிப்பார். குரு தனித்து இருக்கும்போது அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றவாறு பெரியவங்களுடைய அறிவுரை ஆலோசனைகளை கேட்டு ஒரு வழிகாட்டுதலோடு நிதானமாக பொறுமையாக நடக்கணும். அதாவது குருவை போன்றே இருந்துடணும். அதான் ராசியில் குரு இருக்கிறது, லக்னத்தில் குரு இருக்கிறது, ஜென்ம குரு, தனித்த குரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது. எதனாலன்னு சொன்னால் அந்த குரு இருக்கும்போது குரு மாதிரி இருக்கணும். குருன்னா ரொம்ப பக்குவமாக, ரொம்ப மெச்சூர்டாக, நிதானமாக நடந்துப்பார். ரொம்ப பெருசாக இதுக்கும் ஆசைப்பட மாட்டார். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னுக்கு வந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பார். அந்த விஷயங்களை இப்போ நீங்கள் கடைபிடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது விரயஸ்தானத்தோடு போய் தொடர்பு பெறும்போது உங்களுடைய செல்வத்தை நீங்கள் இழப்பீங்க. பொருள் பறிப்போகும், தேவையில்லாமல் லாஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நீங்கள் அவசரப்பட்டு கோபமாக பேசுறதுனால பிரிவினை பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் கடகராசியில் இருக்கக்கூடியவங்க நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் நிதானமாக இருந்தால் போதுமானது. சார், கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்க போதா, இல்லை உங்க கவனமாக இருக்கணுமா? சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த வாரம். ராசி அதிபதி ராசிக்கு 11ல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தோம்.
கூடயே வந்து புதனும் அங்கே போக போகிறார். புதன் வந்து தன லாபஸ்தானத்திற்கு அதிபதி. வராத பணம் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அது வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை இருந்தால் அது விலகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் பார்த்து செய்யலாம். நீங்கள் அந்த திருமணத்திற்கு ஒரு ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த திருமணத்துக்காக நிறைய பொண்ணு பையன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட வேலைக்கு தான் போவேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் நினச்சி கிடைக்காமலே நீங்கள் காத்துட்டு இருந்து அஷ்டம சனினால் எனக்கு ஒன்றுமே நடக்காது, 2 வருஷம் இப்படி தான் இருக்க போது நினைக்காம நீங்கள் மாற்று வழிகளில் சிந்தனை செய்து அதை அடையலாம். ஏன்னா புதன் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பார். புதன் ஒருத்தருக்கு வந்து நல்ல இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால், கெட்ட இடத்துலேருந்து நல்ல இடத்துக்கு போகிறாரு சொன்னால் அவங்க வந்து சுதாரிச்சிருவாங்க அப்படின்றது அர்த்தம். சட்டுன்னு தூக்கத்துலேருந்து விழிக்கிற மாதிரி இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். அல்லது சில பேருக்கு யாராவது எடுத்து சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுடைய வழிகளை மாற்றிக்கொண்டு ஆதாய பலன்களை நீங்கள் அடையலாம். அது திருமண விஷயம், உங்களுடைய உத்தியோகம், தொழில் விஷயத்தில் கை கொடுக்கும். சார், தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பாக வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு வீட்டில் வெளியில் 2 கேட்குறீங்க இல்லையா, வெளியில் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம்னா உங்கள் தொழிலை குறிக்கும், உங்களுடைய ஜீவனத்தை குறிக்கும், உங்களுடைய கடமைகள், உங்களுக்கான கௌரவம். நீங்கள் யாருன்னு வெளியில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ அது 10ஆம் இடம். ஆனால் நீங்கள் வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வீட்டில் வேற ஒரு மாதிரி நீங்கள் இருப்பீங்க, வேற ஒரு பேர் உங்களுக்கு இருக்கும். அது வந்து 2ஆம் இடம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது வெளியில் உங்கள் வேலையில் நல்ல பேர் கிடைக்கும், நல்லா படிச்சிருவீங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா பார்த்துருவீங்க, அந்த பலன் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ல் கேதுவோடு சேர்ந்துருக்கார். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைய டைம் வந்து வெளியில் ஸ்பெண்ட் பண்ணணும். லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் கூட நீங்கள் வேலை தான் பார்க்குறீங்கன்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரூமில் தனியாக உட்காந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது ஆஃபீஸ்ன்னு நினச்சிக்கணும். நீங்கள் வீட்டில் நிறைய ஆர்கியூ பண்ணுறது, புது விஷயங்களை பற்றி டிசைட் பண்ணுறது, அல்லது இருக்கிற பிரச்சனையை எடுத்து பேசி அதை இன்னும் பெருசாக்குறது, அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துட்டு வெளி விஷயங்களில் படிப்பில் வேலையில் கவனம் செலுத்தினா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். மாணிக்கம் கரூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 5/9/1998 மாலை 6:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் ஒரு பெண்ணை காதலித்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டேன். அவர்தான் என் உலகம் என நினைத்திருந்தேன். ஆனால் சில காரணங்களால் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டார். முறையாக விவாகரத்து செய்து வேறு திருமணம் செய்யும்படி என் பெற்றோர் சொல்கின்றனர். எனினும் அவருடன் சேர்ந்து வாழ ஆசையாக இருக்கிறது. நாங்கள் மீண்டும் சேருவோமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்ப ராசியில் பிறந்திருக்கார். லக்னமும் கும்பமாக இருக்கிறது. கும்ப லக்னம் கும்ப ராசி அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒரு பெண்ணை விரும்பி அவங்க தான் லைஃப்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். காதல் திருமணம் பண்ணியிருக்கார். அதற்கான அம்சம் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கும்ப லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான புதன் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியான சூரியனோடையே சேர்ந்து இருக்கார். கூட சுக்கிரனும் இருக்கார். அப்போ இவர் ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் இவருக்கு நடக்கணும் அப்படின்றது இருக்குது. ஆனால் 5ஆம் அதிபதி புதன் 7ஆம் இடத்துல சூரியன் அந்த வீட்டு அதிபதியோடு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். 3 பேர் இல்லையா. இதை தாண்டி இன்னொருத்தர் இருக்கார், அவர் ராகு. அப்போ 7ஆம் இடத்துல இந்த கிரகங்களை எல்லாம் வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ராகு. அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று, அதற்கு என்ன தீர்வு, அது சரியாகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் வேற ஒரு ஆங்கிளில் இதை பார்க்கும்போது கும்ப லக்னம், லக்ன அதிபதி எப்படி இருக்கார், எவ்வளோ பலமாக இருக்கார், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரில் யார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். இங்கே லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டு, அப்போ நீச்சம் அடைகிறாருன்னா லக்ன அதிபதி பலம் குறைவு. இப்போ இந்த ஜாதகர் கேள்வி கேட்டிருக்கார் இல்லையா, இவர் வந்து இவருடைய பலம் குறைவு. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பலம் அதிகமாக இருக்கிறது. அப்போ மனைவிக்கு தான் வந்து பவர் அதிகம். அவங்க தான் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அதை வந்து ஜாதகர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. அப்போ அவங்க அப்படி எல்லா விஷயம் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாமே தப்பாக பண்ணி உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அந்த 7ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடாக வருகிறது.
அப்போ ராகு இருக்கலாம், வேறு என்ன கிரகம் வேணால் இருக்கலாம். சூரியன் வந்துட்ட பிறகு அந்த பொண் உங்களுடைய நீங்கள் விரும்பி பண்ணிக்கிட்டீங்க அந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நல்ல ஒரு பண்பு உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல குணவதியாகத்தான் அவங்க இருப்பாங்க. தப்பான விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்காது. அப்படி தப்பான விஷயங்கள் இல்லைன்னு, ஆனால் என்னென்னா எல்லாமே நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க தான் தலைவராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை சரியாக போயிடும். மொத்தமே வீடு வந்து அவங்க கண்ட்ரோல் தான், அவங்க என்னன்னாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். இது இல்லாமல் உங்களை குழப்பறதுக்கு லக்னத்தில் அந்த சந்திரன் கும்பராசின்னு சொன்னோம் இல்லையா, ப்ளஸ் கேது 6ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்துட்டார். அப்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு எதிரியை கண்டுபிடிச்சிருவீங்க. வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸில், சொந்தக்காரங்களில், எங்கே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதற்கு காரணம் என்ன, நம்ம மேலே தப்பா அல்லது வந்து தற்செயலாக கோஇன்சிடெண்ட்டாக நடந்ததா அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது உங்களுடைய பிறவி குணம், சுபாவம். 6ஆம் அதிபதி லக்னத்தில் வந்துடுறதால ஒரு விஷயம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று கிடைக்கலனா கூட யாரோ தடுத்துட்டாங்களோ அதனால தான் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஏதோ நமக்கு பிளாக் மேஜிக் செஞ்சுட்டாங்களோ, ஏவல் பில்லி சூனியை செஞ்சுட்டாங்களோ அதனால தான் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிற ஒன்று இருக்கிறது. இதை இந்த 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது மட்டும் சொல்லலை, 6ஆம் இடமான கடகராசியில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார், அதையும் வச்சு சொல்கிறோம். அதனால் அவங்கள எதிரியாக பார்க்காம, அவங்களுடைய குறைகளை பார்க்காம, வள்ளுவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு. அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் குற்றங்கள் இருக்கலாம், கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, டாமினேட் பண்ணுறது இருக்கலாம். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் தேடினா இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு போனால் கண்டிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தசாபக்தி எப்படி இருக்குன்னா, செவ்வாய் திசையில் பிறந்தீங்க, செவ்வாய் பூர்த்தியாகி ராகு முடிஞ்சு இப்போ குரு மகா திசை நடக்கிறது. அந்த குரு திசையில் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறது சுக்கரனுடைய புக்தி. குரு சுக்கரனுடைய காம்பினேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னனாலே நீங்கள் லவ் பண்ணும்போது இந்த ஒரு தசாபக்தி வந்திருந்தால் பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. இது முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து நம்ம பேச்சப்லாம் பண்ணுறீங்க சொல்கிறீங்களே, அது மாதிரி பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து திருமணம் ஆன பிறகு வந்ததுனால உங்களுக்கு அந்த கணவன் மனைவியிடையே பிரச்சனை கொடுக்குது. அப்போது இந்த விஷயம் வந்து அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இருக்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் திருப்தியாக நீங்கள் இருக்கலாம். அந்த குரு தசைன் வந்து 2ஆம் இடத்து அதிபதி 2லேயே இருக்கார். உங்கள் குடும்பம் வந்து முறிஞ்சு போயிடாது, குடும்பம்ன்றது உங்களுக்கு இருக்குது. சார், இந்த ஜாதகக்காரருடைய கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். விவாகரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது, அதே மாதிரி 2வது திருமணத்துக்கும் காரணங்கள் இருக்கு இல்லையா சார்? விவாகரத்து ஒரு காரணம், கணவனோ மனைவியோ இறந்துட்டாலும் 2வது திருமணம் செஞ்சுக்கக்கூடிய நிலை இருக்கு. எந்த விஷயம் இதை தீர்மானிக்குது சார் ஜோதிட அடிப்படையில்? ஜாதக பலம் தான். ஜாதக பலத்தில் 7ஆம் இடம்ங்கிறது தீர்மானிச்சிடும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ இந்த நேரே எடுத்துட்டோம்னா 7ஆம் பாவத்தில் ஒரு 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குன்னு சொல்கிறார். இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ வந்து 7ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை மனைவி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. அவர் சொல்லும்போது எங்கேயுமே உங்களுக்கு இத்தனை மனைவிகள்ங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. 7ஆம் இடம்ங்கிறது மனைவியை பற்றி மட்டும் பேசாது, மக்கள் தொடர்பு, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் பேசும். நிறைய நட்பு வட்டம் அப்படிங்கிறதும் இருக்குங்கிறதையும் பற்றி பேசும். 7ஆம் இடத்திற்கு 7லே ஆட்சி பலத்தோடு இருக்கார், சூரியன்கிற ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். அந்த சூரியனை வேறு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். பொதுவாக வந்து சூரியனை மிச்ச கிரகங்கள் எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா சூரியன் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான பிளானட் சூரியன். அதாவது சூரியன் அவ்வளோ சீக்கிரம் வந்து சூரியன் வந்து நகர்ந்துடாது. எப்போ அது கஷ்டப்படும்னு சொன்னால் கிரகண காலத்தில். கிரகணம்னு சொன்னால் அது சூரிய கிரகணம் வரும்பொழுது தான். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சந்திர கிரகண காலத்துக்கு வந்திருப்பார். ஆனால் சந்திர கிரகணம்ங்கிறது வந்திருக்காது. இவரும் வந்து ஒரு வளர்பிறை சதுர்த்தசியோ இந்த பௌர்ணமியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் தான் பிறந்திருப்பார். சதுர்த்தசியாக தான் இருக்கும். இதே மறுநாள் பார்த்தோம்னா அது ஒரு சந்திர கிரகண காலமாக இருக்கும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இப்போ மறுநாள் தான் சந்திர கிரகணம்ங்கிற ஒரு காலங்கிறது வந்திருக்கும். அப்போ தான் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இவருக்கு எங்கே பிரச்சனை இந்த நேயருக்குன்னு சொன்னோம்னா, இவருக்கு லக்னத்திலேயே கேதுவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. கேது சந்திரன் இணைந்தாலே ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது தன்னாலே வந்துடும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அது கும்ப லக்னமாக போயிருச்சு. அந்த லக்னாதிபதி அந்த ராசியாதிபதி ரெண்டுமே கும்ப லக்னம் கும்பராசிலே பிறந்திருக்கார். அதுக்குரிய அதிபதி சனி 3ல் போய் நீச்ச பலத்தோடு இருக்கார். இவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த நேயர் வந்து அடியேனை தவறாக நினைக்கக்கூடாது. இவருடைய பிரச்சனை இவருடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். அது அவரால் வந்து உணர முடிகிறது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் மனைவியை நேசிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அதற்கு காரணம் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் புதன் சுக்கிரன் காம்பினேஷன். அங்கே கூட ராகுவும் சேர்ந்ததுனால அந்த அம்மா கொஞ்சம் டாமினேட் பண்ணுறது தான் ஒரு அட்வைஸாக அப்பையிலேன்னு சொல்லிகிட்டு இருக்கார். நீ வந்து நல்லபடியாக ஏற்றுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் சொல்வதை கேட்காது. அப்போ அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பாரு, அதெல்லாம் பார்த்து தானே லவ் பண்ணேன்.
அந்த பெண்ணுக்கும் இதே மாதிரி அம்சம் இருந்ததுனால தான் அந்த பெண்ணும் உன்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இதில் பிரிவினைங்கிற விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் வந்து இந்த விவாகரத்து அப்புறம் 2வது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்டது. ஜோதிடமும் சரி சாஸ்திரமும் சரி விவாகரத்துங்கிற வார்த்தையில் இடமே கிடையாது. சாஸ்திரத்திலும் சரி ஜோதிடத்திலும் சரி விவாகத்தை ரத்து செய்ய, அதாவது விவாகரத்துங்கிறது ரொம்ப அது எக்ஸ்ட்ராடனியான கேஸ். அது வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது வேற, அதுக்குரிய சம்பிரதாயங்கள்லாம் வேறையாக சொல்லியிருக்கான். நம்ம சட்டம் வேணால் இன்றைக்கி சாதகமாக நம்ம வந்து விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குது, டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனால் மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லும். 2வது கல்யாணம்ங்கிறது வந்து மனைவியை இழந்ததுனால இருக்கலாம். அந்த நாளில் வந்து 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிக்கலாம் சௌகரிய, அது ஒரு ஈஸியான ஒரு விஷயமாகவே இருந்தது. நம்ம ஒரு தாத்தா காலத்திலே கூட பார்க்கலாம். இதுக்கு ஒரு 30-40 வருஷம் முடியலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் இரு மனைவிகள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே சர்வசாதாரணமாக இருக்கும். குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருவா. அதனால் இந்த நேயரை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் சொல்லலை. உங்களுக்கு பல தார அமைப்பு. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க எங்கேயா போய் ஜாதகம்னும் போது பிரச்சனைன்னு வரும்போது பேரண்ட்ஸ் போய் ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க. அங்கே பார்த்த உடனே நான் அஸ்ட்ராலஜரை குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பார்த்த உடனே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சவொடனே என்ன சொல்லியிருப்பாங்க, 7ல் வந்து 4 கிரகம் இருக்குது, 4 கிரகம் இருந்தால் உடனே உனக்கு இன்னொரு கல்யாணம், நீங்கள் டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருப்பாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. தயவு செய்து அது போல் செய்து விடாதீர்கள். அது தப்பு. கல்யாணங்கிறத அவர் பண்ணிட்டார், அதற்குரிய பாபம்ங்கிறது வந்து சேர்ந்துடும். அதனால் அவரால் மன நிம்மதியோடு இருக்க முடியாது. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இவரை உறுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா லக்னத்திலேயே கேதுவும் சந்திரனும் இருக்கிறது. அதனால் இந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள அந்த பையனை ஆளாக்காமல் இந்த பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த பெற்றோர்களுக்கும் அவரை ஃப்ரீயாக விடுங்க. அவருடைய மனைவியோடு சேர்ந்து குடும்பம் பண்ணட்டும். அந்த பெண் டாமினேட் பண்ணால் என்ன, நல்ல விஷயத்துக்காக தான் பண்ண போகுது, நம்முடைய குடும்பத்துக்காக தான் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுட்டு போங்க. பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுங்க, ரிட்டையர்மெண்ட் லைஃப்குள்ளே போயிருங்க. அவர் பாட்டே ஒரு வேலையை பார்க்கட்டும், அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை பார்க்கட்டும். வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். இதுதான் இந்த குடும்பத்திற்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜிகர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பலன்கள் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்காது, நிறைய எதிர்பார்க்க வேண்டாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து நியாயமாக ஒரு விஷயம் கிடைச்சா கூட அனுபவிக்க முடியாது, திருப்தி இருக்காது. இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கலாமோ, கம்மியாயிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா எங்கே கிடைக்குதோ அங்கே படிக்கிறதுக்கு போயிடலாம். அதாவது இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாரத்தில் கல்யாணத்துக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து சூஸ் பண்ணி இதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் குறைவாக அங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா ஓகே நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கலாம். வாடகைக்கு வீடு தேடுறீங்க, ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். சுக்கிரன் கேதுவோடைய சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் 8ல் செவ்வாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு நல் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறது. அப்புறம் அப்படி நல் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு வேலை நமக்கு கிடைச்சது விட்டுட்டோம், அப்போ வேற ஒரு வேலை கிடைச்சா கூட இதோட கம்பேர் பண்ணிப்போம், அதுக்கே போயிருந்தால் பெட்டராக இருக்குமோ, நம்ம அதை விடாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய். அதனால் இந்த வாரத்தில் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தேவை. அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல, அதாவது திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல சுபகிரகங்கள் சேர்ந்து நிறைய இருந்ததால் நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டு இருந்தது. இப்போது அங்கே இருந்த கிரகங்களில் புதன் வந்து 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். ஆல்ரெடி சூரியன் 8ல் இருக்கார். அதனால படிக்கிறதுக்கோ உங்கள் வேலைக்காகவோ உங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமாகவோ வீட்டை விட்டு பிரிந்து குழந்தைங்களெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மிஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி வெளியூர் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி வாய்ப்பு வந்தால் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ செலவு பண்ணி அதன் பிறகு பலன் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்போ ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் செய்யலாம். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். குரு வந்து 9லேருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து சாதகமாக இருக்கும். 10ஆம் அதிபதி சூரியன் 8ல் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு தான் அதை அடையிற மாதிரி இருக்கும். இருக்கிற இடத்துல இருந்து வெளியிடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி 10ல் சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால வேலையை கற்றுக்கொள்ள முடியும், நன்றாக படிக்க முடியும், ஒரு பிஸ்னஸை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பலன்களை தரும்னு சொல்லலாம்.
சார், விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? தனுராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் இருக்கிறது. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு புதன் வந்து சேர போகிறார் 2 நாளில். அப்போது 9, 10ஆம் அதிபதிகள் 7ஆம் இடத்துல இருந்து அவங்க ராசியை பார்க்குறது அது வந்து நல்ல விஷயம். அப்போ ஏதோ பெருசாக ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 6ல் செவ்வாய் இருக்கார். அப்படி இருக்கும்போது தைரியமாக ஒரு காம்படிஷன் இருக்குது, நிறைய நீங்கள் எஃபோர்ட் போட்டால் தான் அதை அடைய முடியும், மற்றவங்களை ஜெயிச்சு தான் ஒன்றை அடைய முடியும்னா, இப்போ ஒரு போட்டி தேர்வு இருக்குன்னா இந்த வாரம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒரு இன்டர்வியூக்கு இந்த வாரத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் சைன் பண்ணணும், நிறைய பேர் அதுக்காக காத்துட்ருக்காங்கன்னா அதை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 8ல் குரு இருப்பார். அப்போ 8ல் குரு இருந்தால் நீங்கள் வழக்கமாக வேலை பார்க்குறத விட அதிகமாக வேலை பார்க்கணும். வழக்கமாக நீங்கள் செலவு பண்ணுறதை விட அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுறது, டைமுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயம். அதை மட்டும் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நிலைக்கு வரலாம். நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைக்கு கூட வர முடியும். சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம் சார். சமீரா திருத்தணியில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/3/2007 அதிகாலை 5:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் தற்போது சென்னையில் பொறியியல் பயின்று கொண்டிருக்கிறாள். படித்து முடித்ததும் அவளுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குமா? அவள் திருமணத்தை எப்போது திட்டமிடலாம்னு கேட்டிருக்காங்க சார். இந்த ஜாதகர் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் கடகராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மகர லக்னமாக இருக்கிறது. படிச்சுட்டு இருக்காங்க, பொறியியல் படிக்கிறாங்க. முடித்தோடனே வேலை கிடைக்குமா, கல்யாணம் எப்போ பண்ணலாம்? இதில் இப்போ வேலை இந்த படித்து முடிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து ரொம்ப ஜோராக இருக்குது. வேலைக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, வேலை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கெல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த பொண்ணு பையன் வந்து தேடி வருவாங்களா, நாங்கள் தேடணுமான்ட்டு. அப்படி இந்த பொண்ணுக்கு வந்து வேலை தேடி வரும்னா இப்போ அவங்க பொறியியல் படிக்கிறாங்களா, அந்த காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அட்டன் பண்ணால் இவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அப்புறம் தானாகவே ஆல்ரெடி வந்து இவங்களை வேலைக்கு எடுத்துக்கணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நிறுவனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தால் முடிவு பண்ணியிருப்பாங்க, அந்த சைட்லேருந்து வேலை கிடைக்கும். அப்படியாக வேலை கிடைக்கிறது ஈஸி, நல்ல வேலை கிடைக்கும். அதில் வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கலாம். அப்புறம் படிப்பும் இதோட நிற்காது. உயர்கல்வி இன்னும் படிக்கிற யோகம் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கிறது. எதனால் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, மகர லக்னம், இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போ வந்து உச்சபலத்தை அடைந்திருக்கார். அப்போ இது ஒரு சரலக்னம், செவ்வாய் லக்னத்தில் இருக்கார், அவர் பாதகாதிபதியை எடுத்துக்கலாமா அப்படின்னா, அப்படி எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அந்த செவ்வாய் வந்து மகர லக்னத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது சுயமாக பொருளை ஈட்டக்கூடிய அளவிற்கு இந்த ஜாதகருக்கு தைரியம் இருக்குது. வாழ்நாள் முழுக்க வந்து சம்பாரிச்சிட்டே இருக்கணும், அதற்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, இந்த மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் இருந்துட்டாலே அவங்க வந்து வேலைக்கு போகலான்றது தாராளமாக சொல்லிடலாம், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வரும், அங்கே உச்சம் பெறக்கூடியவர் தான் செவ்வாய், அதை வச்சு சொல்கிறோம். அதனால் வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, தானாகவே கிடைக்கும். வேலைக்கு சேர்ந்துட்டே மேற்கொண்டு இவங்க படிக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்போடு வேலை கிடைக்கும். அதாவது இவங்க செலவு பண்ணாமல் அந்த வேலைக்கு போகிறாங்களே, அவங்களே வந்து அடுத்து இவங்களை படிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கூட இவங்க வந்து வேலை பார்க்கலாம். இந்த விஷயம் இப்படி இருக்குது. கல்யாணம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, இப்போ இங்கே என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான் எங்களுடைய வேலை. இப்போது நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, கஷ்டப்படுவீங்களா, ஒரு பொன் குழந்தையாச்சு இது சொல்லலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொழில் தர்மம் அப்படின்றது இருக்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல கடகராசின்னு சொல்கிறேன்ல, சந்திரன் இருக்கார். சந்திரனோடு சனி சேர்ந்து இருக்கார். அந்த சனி 7ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து இருந்து வக்ரகதியிலையும் இருக்கார். ரெண்டாவது 8ஆம் இடம்னு சொல்லுவோம், அந்த 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். அப்போது திருமணமாகி ஒரு குடும்பம் வரணுன்றது. அந்த இடத்துல கேது இருக்கார். அப்போது திருமணம்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப சின்ன வயசில், இப்போயே நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது வேலைக்கு சேரலாம், வேலைக்கு சேர்ந்து படிக்கலாம், அந்த படிப்பும் முடித்து அந்த வேலையிலேருந்து இன்னொரு ப்ரமோஷன் வந்து அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா, சொந்த காலம் நின்றுடுவா, எனக்கு பயமாக இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அவசரப்பட வேண்டாம். தசாபக்தி அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சனி மகா திசையில் பிறந்து அடுத்து புதன் திசை நடந்து கொண்டு இருக்கிறது. புதன் திசையில் இப்போது நடக்கிறது குருவுடைய புக்தி. அப்போது இந்த குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். கல்வி, உத்தியோகம், அதன் மூலமாக வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயே கவனம் செலுத்தலாம். சார், இந்த நேருடைய கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார்.
ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த ஜாதகக்காரருக்கு கேட்டிருக்காங்க திருமணத்தை எப்போது திட்டமிடலாம்னு. பொதுவா ஒருவர் திருமணத்துக்கு திட்டமிடணும்னா ஒரு ஜோதிடர் அணுகி என்ன மாதிரி விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம்? திருமணம் என்று வரும்பொழுது அம்மா கல்யாண யோகம் எப்போ வர்றதுன்னு கேட்டுக்கணும். பொதுவாக போய் இவங்க என்ன எல்லாரும் கேட்குறாங்கன்னா, வியாழ நோக்கம் வந்துருச்சா, குருபலம் வந்துருச்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், குரு இன்னைக்கு இந்த ராசியில் இருக்கார், இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேர் 7ல் இருக்கார், உங்களுக்கு அப்படியே நேராக வந்துடும், கல்யாண யோகம் வந்துருங்கிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அது குருவானவர் ஒவ்வொரு வருஷமே பயிற்சி ஆகிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகும். இந்த வருஷம் நம்ம ராசியில் பார்க்கலன்னா அடுத்த வருஷம் பார்க்க போகிறார், இல்லை அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிறது. இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குமே தவிர, அதனால் அதை வைத்து தீர்மானம் செய்யக்கூடாது. தசாபுக்தி என்ன பண்ணுறது, 7ஆம் பாவம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அதுதான் முதல்ல போய் கேட்க வேண்டியது. ஒரு நார்மல் பர்சன், ஒரு சாதாரணமாக போய் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கும்பொழுது, இப்போ இவங்களே கேட்டிருக்காங்க, என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வரும்பொழுது, எந்த நேரத்திலே திருமண யோகம் வருகிறது, அவர் முதல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, உன் பொண்ணு முதல்ல சொந்த காலில் நிற்கணும். நல்ல அட்வைஸ் அது, சொந்த காலில் நின்று. ஏன்னா 7ல் சந்திரன் சனி சேர்க்கைங்கிறது இருக்குது. சனி லக்னாதிபதியாகவே இருக்கிறார், வக்ரம் பெற்றிருக்கிறது. இது போக அந்த சந்திரனும் சனியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார். ஏன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு வரும்பொழுது அங்கே சனியினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்போது லக்னாதிபதியே சனியாக இருந்தாலும் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நிதானமான திருமணம் நல்லதுன்னு. ஏன்னா சனினா ஸ்லோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து பண்ணணுமே தவிர, எல்லாருக்கும் சீக்கிரம் ஆகிடுச்சு, 20 வயசு 21 வயசு தேடி வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ வந்து குரு புக்திங்கிறது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார். புதன் திசையில் குரு புக்தி போகிறதுன்னு. அடுத்து உடனே சனி புக்திங்கிறது வந்துடும். சனி புக்தி வரும்பொழுது நிச்சயமாக தேடி வரும். அவங்களே சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ, இப்போ எப்படி உத்தியோகத்துக்கு சொன்னாரோ, உத்தியோகத்திலே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த பெண்ணுடைய படிப்பை வைத்தோ வந்து எங்கள் நிறுவனத்தில் கூட வேலை பார்க்கட்டுமேன்னு கூட கேட்டு வரலாம்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரியே கேட்டு வரன்கள் வரத்தான் செய்வார்கள். ஆனால் அவசரப்பட்டு திருமணத்தை நடத்தாதீர்கள் ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. ஏன்னா அதே சனி வக்ரமாகவும் இருக்குது, அது பிரச்சனையையும் தந்து விடக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்துவது என்பது நல்லதுன்னு சொல்கிறார். இதுபோல் எப்பொழுது திருமணத்தை நடத்துவதுங்கிறத ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கணும். அந்த குழந்தை முதல்ல சொந்த காலில் நின்றுடுச்சுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் என்பது இந்த பெண்கிட்ட இருக்கும். உடனே இவங்க பயந்துடக்கூடாது, அப்போ என் பொண்ணு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காதா, உடனே நம்ம மைண்ட் இப்படி தான் ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி இல்லை. திருமண வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். ஆனால் பொறுமையாக பண்ணுங்கிறது மட்டும்தான் அட்வைஸ். ஏன்னா கல்யாண யோகம்னா என்னங்கிறத சொல்கிறேன். கல்யாண யோகம்னா ஏதோ கிரகங்கள் வந்து ஆகாசத்துலேருந்து குதித்து நேரடியாக நமக்கு ஜாயின் பண்ணி வச்சிடலாம் கிடையாது. கல்யாண யோகம்னா இந்த குழந்தைகள் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவர்கள் அந்த திருமணத்திற்கான மனப்பக்குவத்தை பெறுவது தான் திருமண யோகம்ங்கிறது. மனப்பக்குவம். ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தை புதிதாக இன்னொரு வீட்டுக்கு போகிறது கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டினுடைய கல்ச்சர் அத்தனையும் ஏற்றுக்கணும். இந்த பெண் இது இவ்வளோ நாள் வளர்ந்த விதம் வேறமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பையன் வந்தால் கூட, ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூட புதிதாக இவனை நம்பி ஒரு பொண்ணு வரா, முழுக்க முழுக்க அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத இவன் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவன் இப்படித்தான் நினைக்கிறா, அவளை எப்படி நம்ம சரிப்படுத்தி நம்ம பக்கத்துக்கு கொண்டு வர்றது, இல்லை நம்ம எப்படி அவள் பக்கம் அட்ஜஸ்ட் ஆகி போகிறதுங்கிற மனப்பக்குவங்கிறது வருது இல்லையா? இதுதான் திருமண யோகம் என்பது. இந்த பெண்ணை பொறுத்தவரை லக்னாதிபதியே அங்கே வந்து சனியே போய் ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார், சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ இந்த பெண்ணிற்கு அதற்குரிய மனப்பக்குவம் வந்தால் நன்றாக இருக்கும். லக்னாதிபதியே 7ல் போய் உட்கார்ந்து இருக்கார், 7ல் 7க்குரிய ஆட்சிபலத்தோடய இருக்காரும் பொழுது நல்ல கணவன் நிச்சயமாக வருவார், நல்ல குணமுள்ள நல்ல கணவனாக இருப்பார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பெண்ணை விட கொஞ்சம் குறைச்சலாக இருப்பாங்க. அது அழகில் இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு படிப்பில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நல்ல மனிதனாக இருக்கிறாராங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அதற்குரிய மனப்பக்குவம் வரணுங்கிறதுக்காகத்தான் நிதானமான திருமணம் நல்லதுன்னு சொல்கிறோம். எப்போ கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது ஜாதகத்தை கொண்டு 7ஆம் பாவத்தினுடைய பலத்தினை கொண்டு இந்த நேரே நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். 7ஆம் பாவத்தினுடைய பலத்தினை கொண்டு அவர்களுக்கு அந்த தசாபுக்திங்கிறது எப்போ வர்றதுங்கிறதையும் பார்த்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு ஜோதிடர் நிச்சயமாக இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுங்கிற ஆலோசனையை சொல்லிடுவாருமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமரா ஜெயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, குறிப்பா வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கடன் வேணும் அப்படின்னு சொன்னால் முயற்சித்தா கடன் கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து படிக்கிறதுக்காகவோ கடன் வேணும்னு சொன்னால் அது கிடைக்கும். அதற்கான முயற்சி பண்ணலாம். உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் வைத்தியம் பண்ணால் நல்லா கேட்கும். இப்போ
இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணி கூட சரியாக அது முழுமையாக அந்த பிரச்சனை தீரலைன்னு சொன்னால், இந்த வாரத்தில் நீங்கள் மீண்டும் போய் மருத்துவரை அணுகுறீங்கன்னு சொன்னால், வேறு முன்னாடி பார்த்ததில் என்ன குறைன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து நல்ல வைத்தியம் செய்து உங்களை முற்றிலும் குணப்படுத்துவாங்க. அந்த ஒரு பலன் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல, பிஸ்னஸ் அமையல, கல்யாணத்துக்கான விஷயங்கள் வந்து கைகூடவே இல்லை, ஒரு நாள் பார்த்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா திரும்ப இப்போ எடுக்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலையோ, எது வந்து கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நடக்கிறதுக்கான ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் பழைய விஷயங்கள், முயற்சி பண்ண விஷயங்களை மீண்டும் செய்கிறது, கடன் வாங்கி அதை கொண்டு ஒரு நல்ல விஷயம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பலன்களை தரும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்பது சார்? கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும், புத்தி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து சில நேரத்தில் எல்லாமே படிச்சிருந்தாலும் அனுபவப்பட்டு இருந்தாலும் கூட ஒரு தவறான முடிவு எடுத்துடுவோம், ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுடுவோம், தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிவிடுவோம். சில பேர் சொத்துலாம் கூட விற்றுடுவாங்க, திடீர்னு ஒரு பெரிய வீட்டை வந்து விற்றுடுவாங்க. பல வருஷங்கள் பாடுபட்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை கட்டியிருப்பாங்க, திடீர்னு ஒரு வாரம் ஒரு மாதத்தில் வந்து விற்றுடுவாங்க. அப்படி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை முன்னே இருந்தது, இப்போ அது சரியாயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும், என்ன படிக்கணும், உங்களுடைய திருமண வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி டீல் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பெருசாக யார்ட்டையும் ஆலோசனை கேட்காமலே கூட சுய முடிவுகளை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக இருக்க போதா, இல்லை உங்க கவனமாக இருக்கணுமா? மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நியூட்ரல்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை வளர்த்து கொள்வது எப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். படிக்கிற பிள்ளைன்னு சொன்னால் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமோ, எது வராதோ, இதில் குறைந்த மதிப்பெண்களோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம். வேலையில் வழக்கமாக நீங்கள் குறிப்பிட்டு இந்த தவறு தான் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதன் பிறகு அதை செய்யவே கூடாது, அந்த வேலையை நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தவறான முதலீடுகள் சில பேர் செய்வீங்க, அதையெல்லாம் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். இது வந்து நல்ல பலனாக சொல்லலாம். 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கிறதுனால மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடும்போது நீங்கள் வந்து கரெக்டாக தான் எல்லாம் பண்ணாலும் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காது. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால் பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது. ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூட விட்டு கொடுத்துட்டு வந்துடணும். அதை பேசி பெருசு பண்ணால் அதனால் வந்து மன உளைச்சல், நஷ்டம், கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய படிப்பு, வேலையில் உங்களுடைய கவனம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாரம்னு சொல்லலாம். சார், மீன ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கத்தையும் விரிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.